விஜய் வந்து திமுககாரர், ஆதவ் அர்ஜுனா வந்து கம்யூனிஸ்டுக்காரர், இல்லை வந்து இந்த வெல்பாரி ஈவெண்ட்டில் புத்தகம் எழுதியவர் சு வெங்கடேசன். அந்த புத்தகத்தை வெளியிட்டவர், அந்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள். அந்த வெவ்வேறு கட்சிகளும் சேர்ந்து இருந்திருக்காங்க. அதில் ஆதவ் அர்ஜுனா கலந்துக்கிட்டார். தமிழக வெற்றி கழகத்துடைய இன்னொரு பொதுச் செயலாளருக்கு ஆதவ் அர்ஜுனா கலந்துக்கிட்டார். அப்போ அவர் வந்து சிபிஐயோட தொடர்பில் இருக்காரா, இல்லை ரஜினியோட தொடர்பில் இருக்காரா, இல்லை பாஜகவோட தொடர்பில் இருக்காரா? அப்போ அவர் யார்? நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அதனால் நீங்கள் அவங்களோட ஆள், இங்கே போயிட்டீங்க இவங்களோட ஆள். அதான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் அந்த லாஜிக் படி விஜய் வந்து திமுககாரர், ஆதவ் அர்ஜுனா வந்து கம்யூனிஸ்டுக்காரர், இல்லை வந்து ரஜினியோட பழகி இருக்கிறதுனால ஒரு பாஜகக்காரர். ஏன்னா அவர் வந்து சங்கின்னு சொல்லுவாங்க, அதில் பாஜகக்காரர். அப்படி ஒரு இதுக்கு போயிடுங்க. இல்லை அண்ணா பிறந்த நாளுக்கு அவருடைய சிலைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தேன் இல்லையா, அதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ரகசியங்களை உடைச்ச மாதிரி, நான் ஏதோ கண்டுபிடிச்சு உடைச்ச மாதிரி இல்லை பேசிட்டு இருக்கீங்க. புதுசாக அதுக்கு ரவீந்திர துரைசாமி கூட தொடர்பில் இருக்கிறதா சொல்லி அதெல்லாம். ரவீந்திர துரைசாமி மட்டும் இல்லைங்க, எல்லா பத்திரிகையாளரும் நான் தொடர்பில் இருக்கேங்க. எல்லா பத்திரிகைகளும் என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அதாவதுங்க, இப்போ ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காரசாரமா இப்போ நீங்கள் ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, நான் கட்சி திமுக வச்சுக்கோங்களேன், நம்ம கடுமையாக சண்டை போட்டுக்குவோம். அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் விவாதம் முடிஞ்ச பிறகு நம்ம கட்டி பிடிச்சி சண்டை போட்டுக்குவோம் கிடையாது.